வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சில்லி பிரெட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்ல ஈவினிங் டைமுக்கு நல்ல ஸ்நாக்கு. இது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ப்ரெட்டு இருக்கும். அதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாமே காலி ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி அண்ட் மசாலா சாஸெல்லாம் ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு வேக வச்ச சன்னாவும் இந்த ப்ரெட்டையும் போட்டு ஒரு மாதிரி ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்குறதான். இது செமி கிரேவியாக தான் இருக்கும், ரொம்ப கிரேவியாலாம் இருக்காது. வாங்க இப்போ எப்படி சில்லி பிரெட் செய்யலான்னு போய் பார்க்கலாம். சில்லி பிரெட் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 6-7 ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு சன்னா, வெள்ளை சன்னா தான் எடுத்துருக்கேன், வெள்ளை சுண்டல். நீங்கள் அதை ஒரு 4 ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம இப்போ வேக வைக்கணும். தக்காளி 1/2 கப்பு, 3/4 கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூனு கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூனு தந்தூரி மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர். நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 2 சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாலப்பினோ எடுத்திருக்கேன். ஹாலப்பினோ போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதனால தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஹாலப்பினோ இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லியே யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு, குடமிளகா ஒரு 1/4 கப்பு, 1/2 கப்பு கொத்தமல்லி, இதுவும் தேவையான அளவு தான், உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி போய் சில்லி பிரெட் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சன்னாவை வேக வச்சுக்கலாம். சன்னா ஊற வச்சு சன்னாவை குக்கரில் போட்டுக்கோங்க. நான் ஐபியில் எடுத்துருக்கேன், நீங்கள் ரெகுலர் குக்கர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எதுக்கு நான் சன்னா போடுறேன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும், சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் போடுறது. ஸோ இதை நம்ம ஐபியில் ப்ரெஷர் குக்கர் மோடில் நான் ஒரு 8 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலர் குக்கர்னால் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசிலாவது வரணும் உங்கள் குக்கரோட வேகிறத பொறுத்து. ஸோ இது முடிச்சப்பறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட டோஸ்டட் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் தவாலையும் போட்டு நீங்கள் 2 பக்கம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, 2 பக்கம் ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம், க்யூபாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண வச்ச ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிசரில் கட் பண்ணுறேன், நீங்கள் நைஃப்லேயும் கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஒரு சிசர் கிச்சனுக்கு வச்சுக்கோங்க, ஃபுட்டுக்குன்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ், உங்களுக்கு என்ன ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சன்னா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அது கூட நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, அது கூட நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த ஹாலப்பினோ இருக்குல்ல, ஹாலப்பினோ போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின உடனே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின உடனே ஹாலப்பினோ அண்டு பச்சை மிளகா பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வரும். எண்ணெயில் வறுத்தா அந்த சில்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல் அதுக்கு தான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கொஞ்சம் வெங்காயம்லாம் வேகும். இப்போ ஒரு லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு கலர், வெங்காயம் கலரு லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேக வைக்கணும். எப்படி தான் 1 மினிட்டாவது நீங்கள் வேக வைக்கணும். நல்லா கொலைய வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கேப்சிகம்
குடமிளகாய் போட்டுக்கோங்க. இந்த குடமிளகாய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். ஒரு 1/2 minute to 1 minuteக்குள்ளே குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் போயிடும், குடமிளகாவோட ஃப்ளேவரு. ஓவர் குக் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் தக்காளி போட்ட அப்புறமா நான் இதை போட்டிருக்கேன். இப்போ வந்து கறி லீவ்ஸு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாதி வந்து கடைசியில் போடலாம். ஏன்னா எதுக்கு பாதி பாதி போடுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி வந்து எண்ணெயில் வதக்குனது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2 தடவை நான் போடுறேன். ஸோ எண்ணெயில் வறுத்தது அந்த ஒரு ஃப்ளேவரும் வரும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பவுடரையும் போட்டுக்கலாம். மசாலா பவுடர்லாம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, தந்தூரி மசாலா, சில்லி பவுடர், சில்லி சாஸ், சோயா சாஸ். இங்கே காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் போடுறோம், சில்லி சாஸு, மிளகா போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் சால்ட்டும் அதே மாதிரி தான் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா சன்னாலையும் வேக வச்சுருக்கோம் சால்ட்டு, ப்ரெட்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. சென்னாவும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், சத்து இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை நான் இதிலே ஊற்றிடுறேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெறும் ப்ரெட் சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் சென்னா போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் சென்னா போடுறது. இப்போ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ், உப்பு எனக்கு சரியாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து இதாகிடும், இந்த தண்ணியெல்லாம் ப்ரெட்டு வந்து உறிஞ்சிடும். ஸோ அதனால் லைட்டாக லோவில் வச்சு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ப்ரெட்டு சில்லி ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் கிரேவியும் இந்த ப்ரெட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கலக்கிக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிகிட்டே கூட கலக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வேறு பவுலில் போட்டு உங்களுக்கு நான் திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நான் பண்ண டேஸ்ட்டான சில்லி ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளையும் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.